கல்கட்டா ஹைகோர்ட் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டை பார்த்து உங்க ஸ்டேட்ல கொடூரமான கிரைம் நடந்திருக்கு, அந்த கிரைமை பத்தி இந்தியா ஃபுல்லா பேசினிருக்காங்களே, அந்த கிரைம் பிளேஸ உங்களால பாதுகாப்பா வச்சுக்க முடியலையா? கிட்டத்தட்ட 7000 பேர் வர போறாங்களே, உங்களோட போலீஸ் இன்டெலிஜென்ஸ்லாம் என்ன பண்ணிருந்தாங்க? அந்த இடத்த ஏன் பாதுகாப்பா வச்சுக்க முடியல? உங்களால உங்க போலீஸ்க்கே பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா அப்ப டாக்டர் எப்படி ஃபியர்லெஸ்ஸா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க? இது அப்சல்யூட் ஃபெயிலியர் ஆஃப் ஸ்டேட் மிஷனரின்னு சொல்லிட்டு கல்கட்டாவோட சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லியிருக்காருங்க. இந்த டீடைல் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லைங்க, காலேஜோட எக்ஸ் பிரின்சிபல் இருக்காரு பாத்தீங்களா, அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த டீடைல் என்னன்னு சொல்றேன். இந்த டீடைல் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. ஹலோ பெட்டர் சிட்டிசன்ஸ், திஸ் இஸ் மீ அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார். இந்த வீடியோ கொல்கட்டா கேஸோட அப்டேட் தாங்க. கொல்கட்டா டாக்டர் இஷ்யூ பத்தி பாக்குற நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சின்னதா ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. சோ கொல்கட்டால பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா ட்ரைனி டாக்டரை ப்ரூட்டலா ரேப் பண்ணி மர்டர் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க மர்டர் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் அவங்க உடம்புல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ரத்த காயத்தோட இருந்திருக்கு. அவங்க காலை பாத்தீங்கன்னா 90 டிகிரி உடைச்சு எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க. சோ ரொம்ப கொடூரமான விஷயத்த பண்ணிருக்காங்க. இப்ப இந்தியா ஃபுல்லாவே டாக்டர்ஸ் எல்லாமே ப்ரொடெஸ்ட் பண்றது இந்த ஒரு ரீசனுக்காக தான் பண்றாங்க. அவங்களோட சேஃப்டிக்காக வேணும்னு சொல்லிட்டு ரூல் எல்லாம் கொண்டு வரணும், ஸ்ட்ரிக்ட் லா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் இப்படி போயின்னு இருக்கும் போது அந்த ஹாஸ்பிட்டலோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இந்த கேஸ் சீக்கிரமா மூடலாம்னு சொல்லிட்டு அந்த ட்ரைனி டாக்டரோட ஃபேமிலிக்கு உங்க பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு தப்பான இன்ஃபர்மேஷன் சொல்லி அந்த இருக்க டாக்டர் எல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது தான் இந்தியா ஃபுல்லாவே இந்த இஷ்யூ பத்தி பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த இஷ்யூ பெரிய இஷ்யூ ஆனனால வெஸ்ட் பெங்கால் சிஎம் பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு 7 நாளுக்குள்ள இந்த கேஸ் கிராக் பண்ணிடணும், நீங்க இந்த கேஸ் கண்டுபிடிச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த தப்பு பண்ணவங்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்க பண்ணி கொடுக்கலன்னா 7ஆம் நாள் நான் சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் சொல்லிட்டு இந்த டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இதை சொல்லி இந்த விஷயம் எல்லாம் நடந்துருக்கும் அங்க ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆகஸ்ட் 14 அப்ப பாத்தீங்கன்னா அங்க இருக்க டாக்டர் எல்லாம் பீஸ்ஃபுல்லா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இருக்க லோக்கல் கட்சிக்காரங்களும் சரி, லோக்கல் ஜிம் ட்ரைனரும் சரி, ஸ்டூடெண்ட்ஸும் சரி, சில உமன்ஸ் எல்லாமே சேர்ந்து இன்டென்ஷனலா அந்த ஹாஸ்பிட்டல், அந்த அஃபென்ஸ் நடந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்க இருக்க எல்லாத்தையுமே உடைச்சிருக்காங்க. வேணும்ட்டே அந்த எவிடன்ஸ் எல்லாம் டேம்பர் பண்ற விஷயத்தெல்லாம் பண்ணிருக்காங்க. இது சம்பந்தமா ஹைகோர்ட், கல்கட்டா ஹைகோர்ட்ல கேஸ் நடக்கும் போது கல்கட்டா ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் எல்லாமே ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாங்க இதை பார்த்துட்டு. சோ உங்க ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா பெரிய இன்சிடென்ட் வந்திருக்கு, ரொம்ப கொடூரமான ஒரு இன்சிடென்ட் வந்திருக்கு. அந்த இன்சிடென்ட் நடந்த பிளேஸ கூட உங்களால பாதுகாப்பா வச்சுக்க முடியாது. கிட்டத்தட்ட 7000 பேர் வர போறாங்க. உங்களோட போலீஸ் இன்டெலிஜென்ஸ்லாம் என்ன பண்ணிருந்தாங்க? இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்றவங்க சில பேர் இடிக்கிற அளவுக்கு நீங்க விடுறீங்களே, எதுக்காக இந்த மாதிரி விஷயத்த பண்றீங்க? உங்களோட போலீஸ்க்கே உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியலையா? அப்புறம் எப்படி டாக்டருக்கு எல்லாம் நீங்க பாதுகாப்பு கொடுப்பீங்க? அவங்க ஃபியர்லெஸ்ஸா அவங்களோட ஒர்க் பாப்பாங்க சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்து கேட்டிருந்தாரு. அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பா ஒரு அட்வொகேட் இருப்பார்ல, அந்த அட்வொகேட் எங்களுக்கு 7 நாள் டைம் கொடுங்க, இதுல யார் முக்கியமா தப்பு பண்ணிருக்காங்களோ அவங்கள நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த ஆப்போசிட்ல இருப்பாங்க பாத்தீங்கன்னா, விக்டிம் சார்பா இருப்பாங்க, அந்த அட்வொகேட் இவங்களுக்கு 7 நாள் டைம் கொடுத்தா எவிடன்ஸ் எல்லாம் வேப் பண்ணிடுவாங்க, டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. சோ இவங்களுக்கு டைம் கொடுக்காதீங்க, இந்த கேஸ் சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிங்க சொல்லிட்டு இந்த மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணும்போது கல்கட்டா ஹைகோர்ட் பாத்தீங்கன்னா இந்த கேஸ் சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்லிட்டாங்க. And there was a serious failure on the intelligence of the state police. If 7,000 people are together, it is very hard to believe that the state police intelligence did not know about there was supposed to be a demonstration outside, but why did you grant permission? Outside no permission is taken, blood. They just give intimations. No one takes permission. For all and sundry reasons you pass a 144 order. When there is so much of commotion is going on, the doctors are on strike, there are demonstrations, you should have cordoned off the entire area. இந்த கேஸ் சம்பந்தமாவும் இந்த இஷ்யூ சம்பந்தமாவும் கல்கட்டா ஹைகோர்ட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு யார் யாரெல்லாம் உடைச்சாங்களோ அவங்கள பத்தி போலீஸும் அந்த ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு ரிப்போர்ட்டோ அஃபிடவிட்டோ ஃபைல் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. ஹைகோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, சிபிஐ இது வரைக்கும் நீங்க எவ்வளவு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கீங்க, என்னென்ன பண்ணிருக்கீங்க சொல்லிட்டு ஒரு இன்ட்ரீம் ரிப்போர்ட்டா நீங்க ஃபைல் பண்ணுங்க சொல்லிட்டு ஆகஸ்ட் 21 அர்ஜென்ட் பண்ணிருக்காங்க. கமிங் வெனஸ்டே அது சம்பந்தமா இது அப்டேட் வந்தாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சோ இதுதான் இந்த கேஸ். இது சம்பந்தமா இப்ப பாத்தீங்கன்னா அந்த உடைச்சாங்க பாத்தீங்களா, அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு எல்லாம் உடைச்சாங்க பாத்தீங்கன்னா 76 பேர் போட்டோஸ் போலீஸ் ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி பிரஸ்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது சம்பந்தமா 30 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்க சொல்லிட்டு நியூஸ்ல எல்லாம் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அந்த கிளிப்ஸ் நான் போடுறேன், அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு எவிடன்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்றது சட்டப்படி ரொம்ப ரொம்ப தப்பு. கண்டிப்பா அவங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்குங்க. இந்த எவிடன்ஸ் வச்சு, இந்த போட்டோகிராஃப் வச்சு கண்டிப்பா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும். சோ இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த விஷயம் நடக்கும் போது அந்த விக்டிமோட ஃபேமிலி அட்வொகேட் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த கலவரத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஏன்னு பாத்தீங்கன்னா,
சோ இதுல வந்து ஒரு 76 பேர் போட்டோஸ் காமிச்சிருக்காங்க பாத்தீங்களா, 30 பேர் அரெஸ்ட் பண்ணாங்களா, அதுல வந்து அவங்க கட்சிக்காரங்களும் சில பேர் இருக்கான்னு சொல்லிட்டு நியூஸ்ல எல்லாம் ரிப்போர்ட் ஆயிருக்கு. சோ இப்ப மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது ஆப்போசிட்ல வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து இது இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க, இது வந்து கேம் ஆடுறான்னு சொல்லிட்டு அதை அவங்க தரப்புலயே விஷயத்த சொல்றாங்க. இப்ப மம்தா பானர்ஜியை வந்து அந்த ப்ரொடெஸ்ட்ல கலந்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணின்னு இருக்காங்க. சோ நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் கேட்கிறேன், ப்ரொடெஸ்ட் வந்து நீங்களும் நானும் பண்றது வந்து கரெக்டுங்க. ஏன்னா நம்ம கிட்ட பவர் இல்ல, எந்த அத்தாரிட்டி இல்ல, நம்ம பண்ணலாம். ஆனா எல்லா அத்தாரிட்டியும் இருந்து ஒருத்தவங்க போயிட்டு இந்த கேஸ் ஒரு பெரிய இஷ்யூ, இந்தியாவே இது ஃபுல்லா தான் பேசின்னு இருக்காங்க, இதை பத்தி தான் பேசின்னு இருக்காங்க. சோ ஒரு அத்தாரிட்டி அந்த ஒரு பர்சன் போய் ப்ரொடெஸ்ட் பண்ணலாமா? யார் தப்பு பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு அகேன்ஸ்டா வந்து எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குதான் ஒரு அத்தாரிட்டியோட பவர். சோ அந்த அத்தாரிட்டி கையில வச்சுன்னு இருக்க போயிட்டு அவங்க போய் ப்ரொடெஸ்ட் பண்றதுல எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? மேபி அது வந்து ஒரு சிம்பத்தி எம்பத்தி வேணா கிரியேட் பண்ணலாம் தவிர, சோ ரூல் படி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு எவிடன்ஸ் எல்லாம் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க, அவங்க எல்லாம் கண்டிப்பா பனிஷ் பண்ணிக்கணும். ஏன்னா இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் வந்திருக்கு. ஆல்ரெடி அந்த ஹாஸ்பிடல் வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்னு சொல்லிட்டு சில இடத்த வெடிச்சிட்டாங்க. இப்ப இவங்க எல்லாம் போயிட்டு இந்த எவிடன்ஸ் எல்லாம் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒடிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்த பண்ணியிருந்தாங்கன்னா, அப்போ உண்மையிலேயே அந்த தப்பு பண்ணவங்க எல்லாம் எப்படி பனிஷ்மெண்ட் ஆகி கொடுக்க முடியும்? ப்ராப்பரா எவிடன்ஸ் இல்லைன்னா கோர்ட்ல வந்து பனிஷ்மெண்ட் ஆகி கொடுக்க முடியாது. சோ இத்தனை பேர் இந்தியா ஃபுல்லாவே எல்லா டாக்டரும் வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, ஜஸ்டிஸ் வேணும் ஜஸ்டிஸ் வேணும். இந்த கேஸுக்கு என்ன ஜஸ்டிஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த தப்பு பண்ணவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா ஜஸ்டிஸ். சோ அந்த தப்பு பண்ணவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா இந்த எவிடன்ஸ் எல்லாம் கண்டிப்பா தேவை. இந்த எவிடன்ஸ் எல்லாம் போயிட்டு நம்ம கலைக்கிறது வந்து எந்த விதத்துல இது நியாயமா இருக்கும்? சோ ஸ்டேட் கவர்மெண்ட் தானே பாதுகாப்பா வச்சுக்கணும். இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் இருந்திருக்கு, இந்தியா ஃபுல்லாவே இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சோ இதை வந்து இவ்வளவு கேர்லெஸ்ஸா வச்சிருக்கலாமா? இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டிஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த தப்பு பண்ணவங்க எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட், அந்த ட்ரைனிங் டாக்டரோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது கேங் ரேப்பா இருக்கும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டாக்டர் சொல்லிட்டாங்க. சோ இன் கேஸ் கேங் ரேப்பா இருந்துச்சுன்னா யார் யாரெல்லாம் தப்பு பண்ணிருக்காங்களோ அவங்க ப்ராப்பரா பனிஷ்மெண்ட் கொடுக்குறதா இது ஜஸ்டிஸ். எல்லா டாக்டரும் கேட்கறது ஜஸ்டிஸ் வந்து இதுதான் இருக்கு. இந்த இடத்த ப்ராப்பரா ப்ரொடெக்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணாம இருந்தாங்கன்னா அப்ப எப்படி ப்ராப்பரா ஜஸ்டிஸ் கிடைக்கும்? அந்த விக்டிம்க்கு எப்படி ஜஸ்டிஸ் கிடைக்கும்? இந்த இப்ப சிஎம் எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா 7 நாளுக்குள்ள நீங்க இந்த கிராக் பண்ணல, இந்த கேஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி யார் தப்பு பண்ணாங்களோ கிராக் பண்ணலன்னா இந்த கேஸ் வந்து சிபிஐ டிரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்றாங்களே, அப்ப அந்த பிளேஸ் எல்லாமே பாதுகாப்பா வச்சா மட்டும் தானே ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஜென்ரலா ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் கேஸ் நடக்கும்போது அவங்களோட விக்டிமோட ஐடென்டிட்டி வந்து வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூலே இருக்கு. ஆனா இந்த டாக்டர், இந்த ஃபார்மர் பிரின்சிபல் இருக்காரு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஐடென்டிட்டி வந்து வெளியில சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இவரு மேல புதுசா வந்த கிரிமினல் ஆக்ட் படி செக்ஷன் 72 படி இவர் மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த கேஸை ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் டேஸ்ல தான் தெரியும். ஆனா இந்த கேஸ் சம்பந்தமா சிபிஐ வந்து இவரை வந்து தொடர்ந்து 4 நாள் வந்து என்கொயரி பண்ணி தொடர்ந்து கேஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் இருக்காங்க. கண்டிப்பா இவர் தப்பு பண்ணி தான் இவரையும் சும்மா விட மாட்டாங்க, இவரை இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணின்னு இருக்காங்க. இந்த கேஸ் இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்ப கல்கட்டா ஹைகோர்ட் இப்படி பேசிட்டாங்க. கல்கட்டா ஹைகோர்ட் கடைசி இவங்க கேஸ் என்ன சொல்லி முடிச்சாங்க பாத்தீங்கன்னா, இது அப்சல்யூட் ஃபெயிலியர் ஆஃப் ஸ்டேட் மினிஸ்டரி சொல்லிட்டு சொல்லி முடிச்சு 21ஆம் தேதி அட்ஜர்ன்மெண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா சோமோட்டோவா தனிச்சையா வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இந்த கேஸ் வந்து நாளைக்கு வராங்க. இந்த கேஸ் சம்பந்தமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. கண்டிப்பா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாவே அட்டென்ஷன் இருக்கனால ப்ராப்பரா ஜஸ்டிஸ் கிடைக்கும் நான் நம்பலாம். ஏன்னா 9th நடந்தது இன்சிடென்ட் ஃபுட்டேஜ்ல கண்டிப்பா அவங்க அந்த டைமே ரெக்கவரி பண்ணிருக்கணும் போலீஸ். இன்கேஸ் ரெக்கவரி பண்ணலன்னா கண்டிப்பா போலீஸ் மேலதான் தப்பு. ஏன்னா இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் வந்திருக்கு. 9th அன்னைக்கே ரெக்கவரி பண்ணுவாங்க. நார்மலா போலீஸ் ஒரு ரூல் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரெக்கவரி பண்ணிடுவாங்க. அந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாம் ரெக்கவரி பண்ணிருப்பாங்க. இந்த 14 தான் போயிட்டு எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க. 9th பாத்தீங்கன்னா எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா தப்பு பண்ணவங்களுக்கு வந்து ப்ராப்பரா பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்க முடியும். போலீஸ் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருந்தா, ரூல் படி பண்ணியிருந்தா இந்த மாதிரி பண்ண முடியும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப பேட் நேமே கொண்டு வந்திருக்குங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து இவங்க ஹேண்டில் வித் கேரா பண்ணல, ரொம்ப லைட்டா பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இந்த கேஸ் சம்பந்தமா அந்த பிரின்சிபல் வந்து ரிசைன் பண்ணிட்டு போகும்போது 4 ஹவர்ல பாத்தீங்கன்னா அவருக்கு புது போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. சோ இந்த கேஸ்ல இருந்து உங்களுக்கு நல்ல நேம் வரணும்னா இந்த கேஸ்ல யார் யாரெல்லாம் தப்பு பண்ணிருக்காங்களோ அவங்க ப்ராப்பரா பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்தா மட்டும் தான் அங்க இருக்க சிஎம் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஸ்டேட்ல வந்து தப்பு பண்ணிருக்காங்க, ஆனா இனிமேல் நான் தப்பு பண்ண விட மாட்டேன், சோ தப்பு பண்ணவங்களுக்கு நான் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பேச முடியும். இல்லைன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பேட் நேம் தான். சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல யார் யாரெல்லாம் தப்பு பண்ணிருக்காங்க அவனுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இது அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு கமெண்ட்ஸ் சொல்லிருங்க. சோ இந்த கேஸை பத்தி உங்களோட கருத்து என்னன்னா அதையும் கமெண்ட்ஸ் சொல்லிருங்க. இதை பத்தி வேற என்ன டாபிக் பேசணும்னா அதே கமெண்ட்ஸ் சொல்லிருங்க. சோ இதுதாங்க இந்த டாபிக். Better cities and better nation. Thank you for watching this video. Have a good day.